ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வெலனையும் அருளும் ஆவியும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பாராம். அல்லேலூயா. ஸோ அதே ஆவியானவர் தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அது அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குமாம். அல்லேலூயா. அதாவது ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்மெல், பிடிச்ச ஒரு டேஸ்ட் அப்படின்னா அவருக்கு பயந்து வாழுகிறது தான். அல்லேலூயா. உலகத்துக்கு பயப்படுகிறது இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பயப்படுறது இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயப்படுறது இல்லை, ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டுமாம். அல்லேலூயா. உண்மையோடு வாழ வேண்டுமாம். அப்போ அவர் எப்படிப்பட்ட நியாயம் தீர்ப்பு செய்கிறவராக இருப்பார் இயேசு கிறிஸ்து? அவர் தம் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி நியாயம் தீர்க்காமலும் நீதியின்படி ஏழையை விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அல்லேலூயா. அதாவது நீதியோட நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுறார். அல்லேலூயா. சும்மா பார்த்த உடனே ஒரு மனுஷங்க பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கறதில்ல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நிறைய பேர் மனுஷங்க கிட்ட மற்றவங்க எல்லாம் போற்றி, உலகத்திலே எல்லாரும் போற்றி புகழ்ற அளவுக்கு இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி கரெக்டா இருக்க இல்லாதவங்களா இருக்கலாம், இருதயம் கரெக்டா இருக்காது ஒருவேளை. அல்லேலூயா. அப்படி நீங்க உங்க ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் உங்களை குறித்து நீங்க உண்மையா இருக்கிறீங்க, நீங்க நீதி நியாயம் உள்ளவனா நடந்து கொள்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறது தான் மிகப்பெரிய ஒரு மேன்மை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லேலூயா. அழகான ஒரு வசனம் ஏசாயா 11 வாசித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா தேவை, வேற யாருக்கும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.